இன்றைய நாளுக்குரிய பத்திரிகைகள் பார்வையோடு இன்றும் கைவசம் 4 பத்திரிகைகள் இருக்கின்றன. முதலிலே ஈழநாட்டு பத்திரிகை கண்ணோட்டத்தோடு இணைந்திருக்கலாம். இன்றைய நாளுக்குரிய ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான தலைப்பிடலாக தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சிக்கு காங்கிரஸ் நிபந்தனையுடன் ஆதரவு, இன்று முதலமைச்சராக பதவியேற்கிறார் விஜய். தமிழகத்தில் அரசாங்கத்தை அமைப்பதற்காக நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கு நிபந்தனையுடன் கூடிய ஆதரவை இந்திய தேசிய காங்கிரஸ் முறையாக வழங்கியிருக்கின்றது. அகில இந்திய காங்கிரஸ் குழுவின் தமிழக மற்றும் புதுச்சேரி பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கர் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் ஆதரவை வழங்குமாறு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் முறையாக கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த நிலையில் மதச்சார்பற்ற முற்போக்கான மற்றும் மக்கள் நலன் சார்ந்த அரசியலுக்கு ஆதரவளிப்பது கட்சியுடன் கடமை என்பதால் முழுமையான ஆதரவை வழங்க முடிவு செய்திருப்பதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்ளாத வகுப்புவாத சக்திகளுடன் கூட்டணி வைக்க கூடாது என்ற நிபந்தனைக்கு உட்பட்டே இந்த ஆதரவு வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த உடன்படிக்கையானது தற்போதைய அரசாங்கத்தை அமைப்பதுடன் நின்று விடாமல் எதிர்காலத்தில் நடைபெற இருக்கின்ற உள்ளூராட்சி மன்றங்கள், மக்களவை மற்றும் மாநிலங்கள் அவை தேர்தல்களுக்கும் பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பெருந்தலைவர் காமராஜரின் பொற்கால ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவதற்கும், தந்தை பெரியாரின் சமூக நீதி மற்றும் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கரின் அரசியலமைப்பு லட்சியங்களை நிலைநிறுத்துவதற்கும் இந்த கூட்டணி பாடுபடும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது என்று இன்றைய நாளுக்குரிய ஈழநாடு பத்திரிகையின் பிரதான தலைப்பிடல் அமைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் இலங்கை இந்தியா இடையே தரைவழி இணைப்பு அவசியம், இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா வலியுறுத்து. இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையில் தரைவழி இணைப்பை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா மீண்டும் வலியுறுத்தியுள்ளமையோடு இது விடயத்தில் தயக்கம் காட்டி கொண்டிருப்பதற்கான காலம் ஒடிந்து விட்டது எனவும் குறிப்பிட்டிருக்கின்றார். கொழும்பில் நடைபெற்ற உலகளாவிய புத்தாக்கம் மற்றும் தலைமைத்துவ மாநாட்டில் அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியும், வித்தியா படுகொலை வழக்கு, சுவிஸ்குமார் உள்ளிட்ட 4வரின் தூக்கு தண்டனை நேற்று உறுதி, உயர்நீதிமன்றம் முக்கிய தீர்ப்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக அந்த செய்தியை பார்க்கையில், முழு நாட்டையும் உலுக்கிய யாழ்ப்பாணம் புங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்தியா படுகொலை வழக்கில் சுவிஸ்குமார் உள்ளிட்ட 4 குற்றவாளிகளுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை உயர்நீதிமன்றம் நேற்று உறுதி செய்திருக்கின்றது. யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றம் வழங்கிய மரண தண்டனை தீர்ப்புக்கு எதிராக குற்றவாளிகளினால் தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனுக்கள் மீதான விசாரணை நேற்று நிறைவுக்கு வந்திருக்கின்றது. பிரதம நீதியரசர் பிரதி பத்மன் சூரசேன தலைமையிலான 5 அடங்கிய உயர்நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கின்றது. இதன் போது சிறைச்சாலையில் உள்ள குற்றவாளிகள் சூம் தொழில்நுட்பமூடாக நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கின்றனர். 2015ஆம் ஆண்டு மே மாதம் புங்குடுதீவு மகா வித்தியாலய மாணவியான வித்யா கடத்தி செல்லப்பட்டு கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டார். 2017ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இந்த வழக்கை விசாரித்த யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றத்தின் ட்ரையல் அட்பார் நீதிபதிகள் குழாம் சுவிஸ்குமார் உள்ளிட்ட 7 பேரை குற்றவாளிகளாக கண்டு அவர்களுக்கு மரண தண்டனை விதித்திருந்தது. மேல் நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து உயர் நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்யப்பட்ட நிலையில் விசாரணை காலத்தில் குற்றவாளிகளில் ஒருவர் சிறைச்சாலையில் இருந்தபோது உயிரிழந்தார். அதேவேளை மேன்முறையீட்டு விசாரணைகளின் அடிப்படையில் மேலும் 2 பிரதிவாதிகளை தண்டனையிலிருந்து விடுவிக்க உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. முக்கிய குற்றவாளிகளான சுவிஸ்குமார் எனப்படும் மகாலிங்கம், சசிகுமார் உள்ளிட்ட எஞ்சிய 4 பேருக்குமான மரண தண்டனையை உயர் நீதிமன்றம் நேற்று உறுதிப்படுத்தி இருக்கின்றது என்ற அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் நீதித்துறை மீதான தலையீடு, சபையில் விவாதம் கோரிய எதிர்க்கட்சிகள் பிரேரணை என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தி. வியட்நாம் ஜனாதிபதி இன்று இலங்கைக்கு. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அழைப்பின் பேரில் வியட்நாம் ஜனாதிபதி இன்று வியாழக்கிழமை 2 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கை வர இருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு, விஜய் பதவியேற்பில் ராகுலுக்கு அழைப்பு. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இன்று முதலமைச்சராக பதவியேற்க உள்ள நிலையில் இந்த நிகழ்விற்கு காங்கிரஸ் தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி அழைக்கப்பட்டிருக்கின்றார் என்ற அந்த செய்தியும், கேப்பாப்பிளவு காணி உரிமையாளர்களை உறுதிப்படுத்தும் நடவடிக்கைகளில் அரசு
மன்னிக்கவும் பாதுகாப்பு அமைச்சர் அறிவிப்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் சொகுசு பஸ் மோட்டார் சைக்கிள் மோதி புங்குடுதீவு இளைஞன் பலி. யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதி ஒன்றின் சொகுசு பஸ் மோட்டார் சைக்கிளில் சென்ற ஒருவரை மோதி தள்ளியதில் அவர் சம்பவ இடத்திலேயே பலியானார். இந்த சம்பவம் நேற்று முற்பகல் வேலனை புங்குடுதீவு மடத்துவெளி பகுதியில் இடம்பெற்றது. இந்த விபத்தின் போது 10ஆம் வட்டாரம் புங்குடுதீவைச் சேர்ந்த 21 வயதுடைய ஸ்ரீ ரமணன் நிதுசன் என்ற இளைஞரே உயிரிழந்திருக்கின்றார். சம்பவம் தொடர்பில் ஊர்காவல்துறை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் என்ற அந்த செய்தியும் இன்றைய நாளுக்குரிய ஏழநாடு பத்திரிகையினுடைய முற்பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் தமிழக அரசியல் மாற்றம், ஈழத்தமிழர்களின் போராட்டத்திற்கு புதிய வலுவை தர வேண்டும், விஜய்க்கு அனுப்பிய வாழ்த்து செய்தியில் கஜேந்திரகுமார் தெரிவிப்பு. தமிழ்நாட்டில் ஏற்பட்டுள்ள இந்த அரசியல் மாற்றம் எமது அரசியல் உரிமை போராட்டத்திற்கு ஒரு புதிய வலுவை தர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். அந்த வகையில் ஈழத்தமிழர்களின் அரசியல் தீர்வு விவகாரத்தில் நீங்கள் கவனத்தை செலுத்த வேண்டும் என்றும் சர்வதேச அரங்கிலும் இந்திய மத்திய அரசாங்கத்திடமும் எமது நீதிக்கான குரலாக நீங்கள் ஒழிக்க வேண்டும் என்றும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இவ்வாறு தமிழக தேர்தலில் பெரு வெற்றி ஈட்டிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்க்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அனுப்பி வைத்த வாழ்த்து செய்தியில் தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியும் மின்சார சபை அரச வங்கிகளிடம் பெற்ற கடன்கள் ரூபாய் 11 பில்லியனுக்கு அதிகம், அமைச்சர் அனுர கருணாதிலக தகவல் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் கோணேச்சரம் வளாகத்தில் ராடர் அமைப்பு நிறுவப்படாது, இலங்கை விமானப்படை அறிவிப்பு என்ற செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நீதித்துறை மீதான நம்பிக்கையை சீர்குலைக்கிறார் ஜனாதிபதி அனுர, இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் எச்சரிக்கை. எதிர்வரும் மே மாதம் 25ஆம் தேதி நீதிமன்றம் வழங்க உள்ள தீர்ப்பு குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மே தின கூட்டத்தில் வெளியிட்ட கருத்து நீதித்துறையின் மீதான மக்களின் நம்பிக்கையை சீர்குலைக்கும் வகையில் அமைந்துள்ளதாக இலங்கை சட்டத்திறனிகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது என்ற அந்த செய்தியும் சுங்க திணைக்களத்திற்கு புதிய பணிப்பாளர் நாயகம் தெரிவு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் மோசடிகளில் ஈடுபடும் வெளிநாட்டவர்களுக்கு வீடுகள் கட்டடங்கள் வழங்கினால் நடவடிக்கை என்ற செய்திகளும் இங்கே பிரசுரமாகி இருக்கின்றன. தொடர்ச்சியாக இன்றைய நாளுக்குரிய ஏழநாடு பத்திரிகை ஆசிரியர் தலையங்கமாக நமது தமிழ் அரசியல்வாதிகள் விஜயிடம் விடுக்கும் வேண்டுகோள். இலங்கை தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு நியாயமான அரசியல் தீர்வை காண்பதற்கான பயணத்தில் உங்களது தலைமையிலான அரசாங்கம் முன்னின்று ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். தமிழ்நாட்டின் புதிய அரசாங்கத்துடனும் மாநில மக்களுடனும் இணைந்து தமிழர் பிரச்சனை விவகாரங்களில் ஆக்கப்பூர்வமாக பணியாற்ற ஆவலுடன் காத்திருக்கின்றோம் போன்று இன்றைய இந்த அரசியல் நிலைமை பற்றி பேசுவதாக இன்றைய நாளுக்குரிய பத்திரிகை ஆசிரியர் தலையங்கம் அமைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக சமாதான நடைப்பயணத்தை அடுத்து அரசியல் ரீதியான தொடர் நடவடிக்கைகள் அவசியம் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் ஊழல் விசாரணைகள் தீவிரம், வழக்கு தாக்கல் செய்யப்படும், விசாரணைகளுக்கு தயாராகுங்கள், நீதி அமைச்சர் கர்சனை எச்சரிக்கை. மகிந்த கோத்தாவின் காலத்தில் ஊழல் மோசடி பற்றி பேசாமல் கட்டிலுக்கு அடியில் மறைந்திருந்த எதிர்கட்சியினர் இன்று ஊழலுக்கு எதிரானவர்களை போல பேசுகிறார்கள். கடந்த கால ஊழல் பற்றி விசாரணைகளை தற்போது துரிதப்படுத்தி இருக்கின்றமையினால் இவர்கள் திணறுகின்றார்கள். போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். நாட்டு மக்கள் அரசாங்கத்தின் மீது அச்சம் கொள்ளவில்லை. ஊழல்வாதிகளும் படுகொலையாளிகளும் தான் அரசாங்கத்தின் மீது அச்சமடைந்துள்ளார்கள். முறையான வழக்குகள் தாக்கல் செய்யப்படும், விசாரணைகளுக்கு தயாராகுங்கள், திணற வேண்டாம், நீதிமன்றம் செல்லுங்கள் என்று நீதி அமைச்சர் கர்சன நாணயக்கார தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியும் உலக சந்தையில் 2வது நாளாக கச்சா எண்ணெய் விலை சரிவு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தி. மன்னார் ஊடாக காங்கேசன் துறை வரையிலான பகுதிகளில் கடல் பிராந்தியங்களில் கடும் காற்று வீசும் என்ற தலைப்பிடலோடு ஒரு வானிலை சம்பந்தப்பட்ட செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கையில் கம்மன் பிளவின் கருத்துக்கள் உண்மைக்கு புறம்பானவை, விசாரணைகளுக்காக அழைக்கப்படுவார் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவிப்பு. திரைசேரியின் உதவி பணிப்பாளர் ரங்க ராஜபக்சவின் மரணம் தொடர்பில் உதய கம்மன் பில வெளியிட்டுள்ள கருத்துக்கள் உண்மைக்கு புறம்பானவை எனவும் இது குறித்து வாக்குமூலம் அளிப்பதற்காக அவர் விசாரணை அதிகாரிகளினால் அழைக்கப்பட உள்ளார் எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் எப்யூ உட்லர் தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியும் 2.5 மில்லியன் விவகாரம், ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தி. வேலி கட்டிய முதியவர் இயந்திரம் வெட்டி பலி, கட்டு கஸ்தோட்டையில் சம்பவம் போன்ற செய்திகளும் இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக விவசாயிகளின் பிரச்சனைகளுக்கு உடன் தீர்வு வழங்கப்பட வேண்டும், இல்லையில் போராட்டத்தில் இறங்குவார்கள், சபையில் சாணக்கியன் எம்பி எச்சரிக்கை.
கிழக்கு மாகாண விவசாயிகள் எதிர்கொண்டுள்ள அடிப்படை பிரச்சனைகளுக்கு அரசாங்கம் உடனடி தீர்வு வழங்க வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்திருக்கின்றார். பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டிருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு, முள்ளியவளையில் மாணவியின் சங்கிலியை அறுத்த இளைஞர்கள் கட்டுப்படுத்த தவறும் போலீசார். முள்ளியவளையில் உயர்தர வகுப்பு மாணவியின் தங்கச் சங்கிலியை அறுத்து கொண்டு 2 இளைஞர்கள் தப்பிச் சென்ற சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றிருக்கிறது. பிற்பகல் 3:30 மணியளவில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, முள்ளியவளையிலிருந்து வற்றாப்பிள்ளைக்கு துவிச்சக்கர வண்டியில் வகுப்புக்கு சென்று வீடு திரும்பிக் கொண்டிருந்த மாணவியை இலக்கத்தகடுகின்றி விலை கூடிய மோட்டார் சைக்கிள்களில் பின்தொடர்ந்த 2 இளைஞர்கள் குறித்த மாணவி அணிந்திருந்த சுமார் 3/4 பவுன் தங்கச்சங்கிலியை அறுத்து கொண்டு தப்பிச் சென்றிருக்கின்றனர் என்ற அந்த செய்தியும், $2.5 மில்லியன் செலுத்தலில் வெளிநாட்டு வள திணைக்களம் எவ்வாறு தொடர்பு பட முடியும் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், அஸ்வெசும கொடுப்பனவால் கடும் தொழிலாளர் தட்டுப்பாடு, தேயிலை உற்பத்தியில் பாரிய வீழ்ச்சி என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தி, தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் மலையக மக்கள் பாதுகாக்கப்படுவர், உரிமைகளும் பெற்றுக் கொடுக்கப்படும் போன்ற செய்திகளும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நாளுக்குரிய எழுநாடு பத்திரிகையின் இறுதிப்பக்க செய்திகளுக்குள், விஜய் ஆட்சி அமைக்க காங்கிரஸ் கட்சி ஆதரவு நிபந்தனையுடன் முக்கிய முடிவு. தமிழக அரசியலில் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க காங்கிரஸ் கட்சி ஆதரவு வழங்க முன்வந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன என்ற அந்த செய்தியோடு, இலங்கை சிறுவர்களிடையே அதிகரிக்கின்றது உடற்பருமன், நகர்ப்புறங்களில் 15% பாதிப்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், 2030ஆம் ஆண்டுக்குள் $36 பில்லியன் அந்நிய செலவாணி இலக்கு என்ற செய்திகளும் இன்றைய நாளுக்குரிய ஏழநாடு பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளாக பிரசுரமாகி இருக்கின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் வலம்புரி பத்திரிகை கண்ணோட்டத்தோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக, வித்தியா படுகொலை வழக்கு சுவிஸ்குமார் உட்பட 4 மரண தண்டனை உறுதி, உயர்நீதிமன்றம் நேற்று அறிவிப்பு. நாடு முழுவதையும் உலுக்கிய புங்குடுதீவு மாணவி வித்தியா படுகொலை வழக்கில் சுவிஸ்குமார் உள்ளிட்ட 4 மரண தண்டனையை உயர்நீதிமன்றம் நேற்று உறுதி செய்திருக்கிறது என்ற செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக பிரசுரமாக இருக்கிறது. ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள், முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலைக்கு 17 ஆண்டுகள் கடந்தும் இதுவரை நீதி கிடைக்கவில்லை, பாராளுமன்றத்தில் ரவிகரன் எம்பி தெரிவிப்பு. முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலைக்கு 17 ஆண்டுகள் கடந்தும் இதுவரை நீதி கிடைக்கவில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக பார்க்கும்போது, பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போது அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்தார். அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், 17 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த தீவிலே எங்கள் இனத்தை சார்பாக்கிய ஒரு ஆயுத போராட்டம் பல நாடுகளின் உதவியோடும் இலங்கை அரசால் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. கொத்து குண்டுகளிலும் ரசாயன குண்டுகளிலும் உலக போரியல் அறங்கள் குழி தோண்டி புதைக்கப்பட்டன. எங்கள் தமிழர் தாயகத்தின் நிபுணத்துவங்கள் அழித்தொழிக்கப்பட்டன. எங்கள் முகவரிகள் அடையாளங்கள் அளிக்கப்பட்டன. லட்சக்கணக்கான உறவுகளை போரிலே முள்ளிவாய்க்காலிலே இழந்தோம். ஓர் அரசென்று உங்களிடம் நம்பி ஒப்படைத்த எங்கள் உறவுகளை இன்றளவும் தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம். எமது உரிமைக்காய், எமது இயல்பு இருப்புக்காய், எமது நல்வாழ்வுக்காய் போராடியவர்கள் எங்கள் உறவுகள் இன்றளவும் உங்கள் சிறைகளில் அரசியல் கைதிகளாக வாடுகிறார்கள். எங்களுக்கான நியாயத்துக்காக உங்களிடமும் பன்னாடுகளிடமும் நீதிக்காக 17 ஆண்டுகளாக காத்திருக்கிறோம். ஒரு தீவிலே இவ்வாறு நீதிக்காக நல்வாழ்வுக்காக காத்திருக்கும் எங்களுக்கான நீதியை தராதும் நல்லிணக்கம் எவ்வாறு வரும்? இலங்கை அரசின் நல்லிணக்க மறுப்பின் மற்றொரு ஆண்டு எதிர்வரும் மே 18 கடக்கிறது. ஆறாத வடுக்களோடும் நீதியை வேண்டிய வண்ணம் எங்கள் விடுதலை போரில் உயிரிழந்த எங்கள் மறவர்கள் பொதுமக்களை இப்பேரவையில் நினைவேந்திக் கொள்கிறோம். எமக்கான நீதியை கடந்த காலங்கள் போல் இன்றும் இப்பேரவையின் வாயிலாக பன்னாடுகளிடம் கேட்டுக்கொள்கிறேன் என்றும் அவர் உரையாற்றியிருக்கிறார் என்று அந்த உரையோடும் ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள், தமிழக அரசியலில் பரபரப்பு, திமுக அதிமுக கூட்டணி தொடர்பில் பேச்சு. தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக திமுகவுடன் அதிமுக பேசி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 234 தொகுதிகளை கொண்ட தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க 118 இடங்களில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது. 2 தொகுதிகளில் வென்றுள்ள விஜய் ஒரு தொகுதியில் ராஜினாமா செய்வார். தாவேக ஆட்சி அமைக்க காங்கிரஸ் கட்சி ஆதரவு தெரிவித்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சியில் 5 எம்எல்ஏக்கள் உள்ளனர். இவர்கள் விஜய்க்கு ஆதரவு அளித்தால் தாவேகாவின் உறுப்பினர் எண்ணிக்கை 112 உயர்ந்திருக்கிறது. எனினும் பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க தாவேகாவுக்கு இன்னும் 6 உறுப்பினர்கள் தேவை. ஆளுநர் 2 நாட்களில் ஆதரவை உறுதி செய்யுமாறு அறிவுறுத்தியிருப்பதாக இவ்வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. இதனிடையே விஜயால் பெரும்பான்மை உறுதி செய்யாத முடிவு நிலைமை ஏற்பட்டால் அரசமைப்பது தொடர்பாக திமுகவின் 2ஆம் கட்ட தலைவர்களுடன் அதிமுகவின் 2ஆம் கட்ட தலைவர்கள் பேச்சு நடாத்தி வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது என்று அந்த செய்தியோடும், 3 எண்புக்கூட்டு தொகுதி செம்மணியில் அகழ்ந்து கிடப்பு. செம்மணி மனித புத்தகுடியில் 3 எண்புக்கூட்டு தொகுதிகள் நேற்று அகழ்ந்து எடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் அந்த செய்தி புகைப்படம் தாங்கிய செய்தியாக காணப்படுகிறது. கட்டமிடப்பட்ட செய்திகளாக லாப் எரிவாயு விலை அதிகரிப்பு என்ற ஒரு செய்தியும்,
கார் ஜேசிபி இணுவிலில் விபத்து, சாரதி படுகாயம் என்ற ஒரு செய்தி. நயினை அம்மனின் உண்டியல் பணம் திருட்டு, ரூபாய் 45 லட்சம் மீட்பு. நயினாதீவு நாகபூஷணியம்மன் ஆலயத்தில் நேற்று முன்தினம் இரவு உண்டியலில் இருந்த பெருந்தொகையான பணம் திருடப்பட்டிருக்கிறது. ஆலய கோபுரத்தினூடாக உள்நுழைந்த திருடர்கள் அம்மனின் உண்டியலில் இருந்த பெருந்தொகை பணத்தை உரப்பைகளில் கட்டி எடுத்து சென்றிருக்கிறார்கள். ஆலய உண்டியல் திருடப்பட்ட நேற்று காலை பரவிய போதும் உண்டியலில் இருந்த பணத்தை திருடியவர்கள் அதனை உரப்பைகளில் கட்டி நயினாதீவில் இருந்து பயணிகள் படகு மூலம் குறிகட்டுவானுக்கு எடுத்து செல்ல முற்பட்ட போது ஊர்காவல்துறை போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து போலீசார் குறிகட்டுவானில் வைத்து பிரஸ்தாப திருடர்களை பண மூட்டைகளுடன் கைது செய்தனர். இவ்வாறு மீட்கப்பட்ட பணம் மட்டும் 45 லட்சம் ரூபாய் என தெரிவிக்கப்படுகிறது. இதேவழி திருடப்பட்ட ஏனைய பணம் நயினாதீவில் உள்ள பட்டைகளுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன என்றும் அந்த செய்தியோடும் லிட்ரோ எரிவாயுவில் மாற்றம் இல்லை என்று ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும், யாழ்ப்பாணம் புங்குடுதீவில் சொகுசு பஸ் மோதியதில் இளைஞன் உயிரிழப்பு என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. இவை பலமுறை நாளிதழுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறதும். தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் ஈழத்தமிழர்களின் விடியலுக்காக உங்கள் கரங்கள் நீளும் என எதிர்பார்க்கிறோம். விஜய்க்கான வாழ்த்து செய்தியில் தமிழ் தேசிய பேரவை தெரிவிப்பு. ஈழத்தமிழ் மக்களின் துயர் துடைக்க எவ்வாறெல்லாம் தமிழ்நாடு துணை நின்றதும் அதே போன்றொரு உறுதியான ஆதரவை உங்களிடமிருந்து நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்றும் அந்த செய்தியும் தொடர்ந்து செல்கிறது. விளையாட்டு செய்திகளுக்குள் சஞ்சு சாம்சன் அதிரடி, டெல்லியை இலகுவாக வீழ்த்தியது சென்னை என்ற ஒரு செய்தியும், பாடசாலை மட்ட போட்டி நடேஸ்வரா கல்லூரி சாதனை என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் விளையாட்டு செய்திகளாக காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் இலங்கை சிறுவர்களிடையே அதிகரிக்கும் உடற்பருமன், நகர்ப்புறங்களில் 15% பாதிப்பு. இலங்கையின் நகர்ப்புறங்களில் வசிக்கும் பாடசாலை செல்லும் சிறுவர்களில் 10 முதல் 15% பேர் உடற்பருமன் கொண்டவர்களாக இருப்பதாக சிறுவர் நல மருத்துவ நிபுணர் மகேஷ விஜயவர்தன கவலை தெரிவித்திருக்கிறார். செய்தியும் 2025-2026 கல்வியாண்டிற்கான பல்கலை கல்வி நடவடிக்கைகள் செப்டம்பரில் ஆரம்பம், கல்வி அமைச்சு அறிவிப்பு என்று ஒரு செய்தியோடு 4000க்கும் மேற்பட்ட அதிபர் பணியிட வெற்றிடங்கள் கல்வி அமைச்சு அறிவிப்பு என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக அதிகாரத்திற்காக பிணத்தை கூட விற்கும் நிலையில் எதிர்க்கட்சிகள், அமைச்சர் ஹர்ஷன ஆவேசம். 2.5 மில்லியன் டாலர் மோசடியை அரசாங்கம் மறைக்கவில்லை. இந்த மோசடியின் உண்மையை அறிவதற்காகவே பலதரப்பிலும் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியோடும், பல்கலை அனுமதிக்கான விண்ணப்பங்கள் 19ஆம் தேதி வரை ஏற்றுக்கொள்ளப்படும், பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அறிவிப்பு என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. வெளிநாட்டு செய்திகளுக்குள் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறுகிறது காங்கிரஸ், தாவேகாவுக்கு ஆதரவளிக்க தயார். நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க காங்கிரஸ் கட்சி ஆதரவு அளிக்க முன்வந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது செய்தியும், ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் நிறைவு, அமெரிக்கா அறிவிப்பு என்ற ஒரு செய்தி. அதே போல திருப்பாச்சி படை இயக்குனர் RP சௌத்ரி வாகன விபத்தில் உயிரிழப்பு என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. இவை வெளிநாட்டு செய்திகளாக இருக்கிறதும். தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் வவுனியாவில் காட்டு யானைகள் அட்டகாசம், தென்னை வாழை மரங்கள் சேரும். வவுனியா மரக்காரம்பளை கிராமத்தில் தோட்ட நிலத்திற்குள் உட்புகுந்த காட்டு யானைகள் பெருமளவு தென்னை மற்றும் வாழை மரங்களை சேதமாக்கி சென்றிருக்கின்றன என்று அது புகைப்படம் தாங்கிய செய்தியாக பிரசுரமாகி இருக்கிறது. போதைப்பொருள் பாவனைக்கு எதிராக வவுனியாவில் விழிப்புணர்வு வீதி நாடகம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், வலம்புரியினுடைய ஆசிரியர் தலையங்கமாக காங்கிரஸை இணைப்பது நடிகர் விஜய்க்கு நல்லதல்ல. தமிழக முதலமைச்சராக நடிகர் விஜய் இன்று பதவியேற்க உள்ளதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. முதலமைச்சராக நடிகர் விஜய் என்று பதவியேற்ற கையோடும் தனக்கு பெரும்பான்மை பலம் இருப்பதை சட்டசபையில் நிரூபிக்கின்ற கடமையை நிறைவேற்ற வேண்டும். எனினும் காலப்புளை மூலம் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்ற தமிழக வெற்றி கழகத்துக்கு இன்னும் 12 ஆசனங்கள் தேவைப்படுகின்றன. இங்குதான் ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு நடிகர் விஜய் தள்ளப்பட்டிருக்கிறார். தனக்கு தேவையான 12 ஆசனங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஏனைய கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடாத்த வேண்டிய தேவை அமைந்திருக்கிறது. அதே நேரம் இந்திய காங்கிரஸ் கட்சி தனது ஆதரவை நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்துக்கு வழங்க முண்டியடிக்கும் என்பது தெரிந்த விடயம். அதே நேரம் நடிகர் விஜய் காங்கிரசின் ஆதரவுடன் தமிழ்நாட்டின் ஆட்சியை கைப்பற்றுவதை பிரதமர் மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி ஒருபோதும் விரும்ப மாட்டாது. தவிர காங்கிரசுடன் விஜய் கூட்டு சேர்வதாக இருந்தால் ஈழத்தமிழர்களின் நலன் தொடர்பில் விஜய் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது என்பது நிறுத்திட்டமான உண்மை. ஆக காங்கிரசுடன் கூட்டு சேர்ந்து தமிழகத்தின் ஆட்சியை நடாத்துவது என்பது விஜய் முடிவு செய்வாராயின் அது மிகப்பெரிய அபத்தமாகவே முடியும். பல வருடங்களாக திராவிட முன்னேற்ற கழகமும் இந்திய காங்கிரசும் கூட்டு சேர்ந்திருந்தது அனைவரும் அறிந்தது. 2009ஆம் ஆண்டு வன்னி பெருநில பரப்பில் கொடூர போர் நடந்த போதும் காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டு சேர்ந்தும் மத்தியிலும் தமிழக மாநிலத்திலும் ஆட்சி நடாத்தி கொண்டிருந்தன. கொடும்போர் வன்னியில் நடந்த போதும் சிங்கள பேரினவாதத்தால் அப்பாவி தமிழ் மக்கள் கொன்றொழிக்கப்பட்ட போதும்
தமிழின அழிப்பு நடந்தபோது முட்கம்பி வேலிக்குள் சுமார் 3 லட்சம் தமிழ் மக்கள் அடைக்கப்பட்ட போதும் அன்றைய தமிழக முதல்வர் கலைஞர் கருணாநிதி மௌனம் காத்தார். உண்ணாவிரதம் என்ற ஒரு நாடகத்தை அவர் அரங்கேற்றி இருந்தாலும் ஈழத்தமிழ் மக்களை காப்பாற்றுங்கள் என காங்கிரஸ் அரசிடம் கேட்கின்ற திராணியும் கலைஞர் கருணாநிதியிடம் இருக்கவில்லை. சுருங்கக்கூரின் கலைஞர் கருணாநிதியின் ஆட்சி இப்போது சரிந்து விழுந்ததற்கு காங்கிரஸ் கட்சியே மூல காரணம் எனலாம். இந்த நிலையில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் காங்கிரஸ் கூட்டுச் சேர்வாயின் அது விஜயின் எதிர்கால அரசியலுக்கு ஆபத்தாக முடியும் என்றும் வலம்புரியினுடைய ஆசிரியர் தலையங்கம் தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் இலங்கை இந்தியா இடையே பாலம் அமைக்கும் தருணம் இது இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் தெரிவித்துள்ள செய்தியும் பீடியலைகளுடன் புத்தளத்தில் 2 கைது என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் காணப்படுகிறது. மட்டக்களப்பில் சிறுவனுக்கு சூடு வைத்த தாய் கைது என்ற ஒரு செய்தியோடும் அரசாங்க புலமை பரிசில் திட்டம் தவறான தகவல்களை பரப்புவோர் மீது கடும் சட்ட நடவடிக்கை தொழிற்கல்வி அமைச்சு தெரிவிப்பு. உயர்தர பரீட்சையில் மிகச் சிறந்த திறமைகளை வெளிப்படுத்திய 200 மாணவர்களுக்கு வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் கல்வி கற்பதற்காக அரசாங்கம் வழங்கும் புலமை பரிசில் திட்டம் தொடர்பாக சில அங்கீகரிக்கப்படாத தனியார் நிறுவனங்கள் மற்றும் நபர்கள் மாணவர்களையும் பெற்றோர்களையும் தவறாக வழிநடத்துவதாக கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு தெரிவித்திருக்கிறார்கள் என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது. இறுதிப்பக்க செய்திகளுக்குள் களுத்துறை சனச வங்கியில் 15 கோடி ரூபாய் நிதி மோசடி, பெண் உயர் அதிகாரிகள் கைது என்ற செய்தியும் காணப்படுகிறது. இதுதான் வலம்புரி நாளிதழுடைய முதன்மை செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதயன் நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்பிடலாக மீளப் பெற முடியாத அதிகாரங்களுடன் சமஷ்டி முறையிலேயே புதிய அரசியலமைப்பு வலியுறுத்த தமிழ் கட்சிகள் முடிவு. மீளப்பெற முடியாத அதிகார பகிர்வுடன் சமஷ்டி முறையில் புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்று தமிழ் கட்சிகள் வலியுறுத்தி இருக்கின்றன என்ற இன்றைய பிரதான தலைப்பிடலோடு உதயன் பத்திரிகை பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் வித்யா படுகொலை வழக்கில் குற்றவாளிகளுக்கு விதித்த மரண தண்டனை சரியானதை உறுதி செய்தது உயர் நீதிமன்றம் தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் ஸ்ரீலங்கா அரசால் இழைக்கப்பட்ட போர்க்குற்றங்கள் தொடர்பில் சர்வதேச விசாரணை தேவை ரவிகரன் எம்பி வலியுறுத்து. ஈழத்தமிழர்கள் மீது ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் கட்டவிழ்த்து விடப்பட்ட இனப்படுகொலைகளுக்கு எதிராக சர்வதேச விசாரணையை நடத்தப்பட வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வலியுறுத்தி இருக்கின்றார் என்ற அந்த செய்தியும் செம்மணி புதைகுழிகளுக்குள் நேற்று 3 எண்பு தொகுதிகள் மீட்பு. யாழ்ப்பாணம் செம்மணி புதைகுழிகளுக்குள் இருந்து மேலும் 3 எண்பு தொகுதிகள் நேற்று மீட்கப்பட்டிருக்கின்றன. செம்மணி புதைகுழி மீதான 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் 9ஆம் நாள் நடவடிக்கைகள் நேற்று இடம்பெற்றிருந்தன. இதன் போதே ஏற்கனவே அடையாளப்படுத்தி வைக்கப்பட்ட 3 எண்பு தொகுதிகள் நேற்று மீட்கப்பட்டிருக்கின்றன. இதேவேளை செம்மணி புதைகுழிகளுக்குள் குவியலாகவும் சிதிலமடைந்தும் எண்புகள் அவதானிக்கப்பட்டிருந்தன. அவற்றில் சிலவும் நேற்றைய தினம் அகழ்ந்து எடுக்கப்பட்டிருக்கின்றன. செம்மணி புதைகுழியில் இருந்து இதுவரை 255 எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் 252 எண்பு தொகுதிகள் மீட்கப்பட்டிருக்கின்றன. 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் 10ஆம் நாள் நடவடிக்கைகள் இன்று தொடரவிருக்கின்றன. பேராசிரியர் ராஜ் சோமதேவ தலைமையிலான குழுவினர் அகழ்வு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். நீதவான் எஸ் லெனின்குமார் மற்றும் நீதிபதி உசைன் ஆகியோர் அகழ்வு பணிகளை கண்காணித்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது என்ற அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஜேசிபி கார் விபத்து ஒருவருக்கு படுகாயம் என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் தமிழ் சட்டத்தரணிகள் பேரவை எம்மை ஓரம் கட்டுகின்றது, அதனால் நேற்றைய கூட்டத்தை புறக்கணித்தோம், நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் எம்பி தெரிவிப்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தி. எரிவாயு விலை சடுதியாக உயர்வு என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் தையட்டி திஸ்ஸ விகாரையை யாழ் ஆயர் நேற்று பார்வை என்ற செய்திகளோடு பேருந்து மோட்டார் சைக்கிள் விபத்து, இளைஞர் ஒருவர் பரிதாப சாவு, புங்குடுதீவில் கோரம் என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையினுடைய முற்பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் ஜனாதிபதியின் பேச்சு, பொதுவான கருத்தை அமைச்சர் நளிந்த தெரிவிப்பு. நீதிமன்ற தீர்ப்புகள் குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வெளியிட்ட கருத்துக்கள் ஒரு சாதாரண பொது அறிவின் வெளிப்பாடே தவிர நீதித்துறைக்கு விடுக்கப்பட்ட அழுத்தங்கள் அல்ல என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளிந்த ஜெயதிச விளக்கம் அளித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியும் மின்சார கட்டண திருத்தம் மக்கள் கருத்து உள்ளீர்ப்பு. 2026ஆம் ஆண்டுக்கான முன்மொழியப்பட்ட விசேட மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான பொதுமக்கள் கருத்து கேட்பு நேற்று இடம்பெற்றது என்று பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்திருக்கின்றது. 2026ஆம் ஆண்டின் 2ஆம் மற்றும் 3ஆம் காலாண்டுகளுக்காக முன்மொழியப்பட்ட விசேட மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் இவ்வாறு பொதுமக்களின் ஆலோசனைகள் பெற்றுக் கொள்ளப்பட்டிருக்கின்றது என்ற அந்த செய்தியும் பல்கலை விண்ணப்பத்திற்கு மே 19 வரை கால அவகாசம் என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும்
சமூக பாதுகாப்பு வரி உயர்வால் வாகனங்களின் விலை எகிரல் போன்ற செய்திகளும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஈரான் போர் முடிந்தாலும் தாக்கங்கள் நீடிக்கும், IMF பணிப்பாளர் எச்சரிக்கை. ஈரான் போர் இப்போது முடிந்தால் கூட அதனால் ஏற்பட்ட கடுமையான பொருளாதார தாக்கங்கள் உலகளவில் நீண்ட கால பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜுவா எச்சரித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியும் அதிக அஸ்வஸ்ம கொடுப்பனவு விசாரணை நடாத்த கோரிக்கை. நலன்புரி நன்மைகள் சபைகள் ஊடாக 5,000 லட்சம் ரூபாவுக்கும் சற்று குறைவான தொகை மேலதிகமாக செலுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன என்று சுதந்திர சட்டத்தரணிகள் அமைப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது. இந்த மேலதிக பண கொடுப்பனவு தொடர்பில் நாடாளுமன்றத்தின் ஊடாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் அந்த அமைப்பு கோரியிருக்கின்றது என்ற அந்த செய்தியும் 2030 ஆண்டுக்குள் $36 பில்லியன் என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் 4,000 அதிபர் வெற்றிடங்கள் விரைவில் போட்டி பரீட்சை. இலங்கையில் உள்ள பாடசாலைகளில் நிலவும் 4,000க்கும் மேற்பட்ட அதிபர் பணியிடங்களை நிரப்புவதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்திருக்கின்றது. கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவிரத்தனை இது தொடர்பில் தெரிவித்துள்ளதாவது, அதிபர் நியமனங்களுக்கான போட்டி பரீட்சைகள் ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்த போதிலும் சில தொழில்நுட்ப சிக்கல்கள் காரணமாக அவை ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பரீட்சைகளை விரைவில் நடாத்துவதற்கு பரீட்சைகள் திணைக்களம் தற்போது விசேட நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றது. பாடசாலை நிர்வாகங்களை சீரமைக்கும் நோக்கில் தகுதியான விண்ணப்பதாரர்களை எவ்வித தாமதமுமின்றி வெற்றிடங்களுக்கு நியமிப்பதே அரசாங்கத்தின் இலக்காகும் எனவும் அவர் குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்தியும் மாணவர்களுக்கு புலமை பரிசில். சமிர்த்தி கொடிதின நிதியில் வறிய மாணவர்களுக்கான புலமை பரிசில் வழங்கும் நிகழ்வு நாளை வெள்ளிக்கிழமை பிற்பகல் 2 மணியளவில் உடுவில் பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெறும் என்ற அந்த செய்தியோடு தென்மராட்சி பிரதேசத்தில் பாரம்பரிய கூத்து பெருவிழா என்ற செய்திகளும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகை ஆசிரியர் தலையங்கமாக ஈழமும் காலமும் என்ற தலைப்பிடலோடு பத்திரிகை ஆசிரியர் தலையங்கம் இடம்பெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் தரம் 2 தொடக்கம் 6 புதிய பாடத்திட்டங்கள் அடுத்த ஆண்டு முதல் ஆரம்பம், பிரதமர் ஹரிணி தெரிவிப்பு. இலங்கையின் கல்வித்துறையை நவீனமயப்படுத்தும் நோக்கில் 2026 ஆண்டு தரம் 1க்காக ஆரம்பிக்கப்பட்ட கல்வி சீர்திருத்தங்கள் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் அடுத்த ஆண்டு முதல் தரம் 6 மற்றும் 2 ஆகியவற்றுக்கு புதிய பாடத்திட்டங்கள் மற்றும் கற்றல் முறைகள் அறிமுகப்படுத்தப்படும் என கல்வி அமைச்சர் கருணி அமரசூரிய தெரிவித்திருக்கின்றார். நாடாளுமன்றத்தில் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற அமர்வின் போது வாய்மூல விடைக்கான வினாக்கள் வேளையின் போது அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியும் தமிழகத்தில் ஏற்பட்ட அரசியல் மாற்றம், ஈழத்தமிழர்களை வலுவாக்க வேண்டும், புதிய முதல்வர் விஜய்க்கு தமிழ் தேசிய பேரவை மடல் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், அனுபவமற்ற நியமனங்களே நிதி மோசடிக்கு காரணம், கரடி டி சில்வா தெரிவிப்பு போன்ற செய்திகளும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக விவாகரத்து கோரிய ஆத்திரத்தில் தென்னைகளை சாய்த்த கணவன் என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரமாக இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக யாழ்ப்பாணத்தில் திரைக்காட்சிகள். யாழ்ப்பாண திரைப்பட கழகத்தின் 29வது திரையிடல் நிகழ்வு எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணிக்கு யாழ்ப்பாணத்தில் அம்மன் வீதி கந்தர் மடத்தில் உள்ள எங்கள் புத்தகங்கள் இல்லத்தில் நடைபெற இருக்கின்றது என்ற அந்த செய்தியும், வடக்கு மாகாண அபிவிருத்திகளில் பல்கலைக்கழக பங்களிப்பு தேவை, ஆளுநர் தெரிவிப்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் இங்கே பிரசுரமாக இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையின் இறுதிப்பக்க செய்திகளுக்குள் பலம் மிக்க பஞ்சாபை வென்றது ஹைதராபாத், புள்ளிப்பட்டியலிலும் முதலிடம். IPL தொடரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பலம் மிக்க பஞ்சாபை தோற்கடித்து புள்ளிப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது ஹைதராபாத் அணி என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் இங்கே பிரசுரமாக இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. இவைதான் இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளாகவும் இன்றைக்கு புலந்திருக்கக்கூடிய ஏனைய நாளிதழ்களின் முக்கிய செய்திகளாகவும் அமைந்திருக்கிறது.